Welcome to Jayanti's Educare English channel, Day 4, Lesson 4. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்னென்ன pronunciation difference இருக்கு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தமிழ்ல இல்லாத இங்கிலீஷ்ல இருக்கிற உச்சரிப்புகள், ஒலி, சவுண்ட் என்னென்னு படிக்க போறோம். அது மூலமா பெஸ்டான இங்கிலீஷ் pronunciation பழக போறோம். வெல்கம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், தமிழ்ல என்ன எழுத்தோ அதே தான் சவுண்டு. ஆனா இங்கிலீஷ்ல எழுத்துக்கும் சவுண்டுக்கும் உச்சரிப்புக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இது எல்லாம் எழுத்துக்கள்ங்க. ஓகே, இது எல்லாம் ஆல்பபெட்ஸ், எழுத்துக்கள். இப்போ வவ்வல்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப இன்னைக்கு கான்சனன்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். இப்ப ஆங்கிலத்துல இருக்கிற எழுத்துக்கள்ல இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் வவ்வல்ஸ் பேர். வவ்வல்ஸ் இத நம்ம இப்ப மறந்துடுவோம். நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து கான்சனன்ஸ் மட்டும். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் எழுத்துக்கள். எழுத்துக்கள் எப்படி சொல்ல போறோம்? பி, சி, டி, எஃப், ஜி, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இப்ப இதுல A, E, I, O, U நான் தனியா பிரிச்சு எடுத்துட்டேன். அதனால ABCDEF அப்படின்னு படிக்கல, தனியா பிரிச்சு எடுத்திருக்கிறேங்க. ஓகே, இப்ப இது எல்லாம் வந்து எழுத்துக்கள், சவுண்டுக கிடையாது. ஓகேங்களா? இது டிஃபரன்ஸ், சின்ன டிஃபரன்ஸ் எப்படி சொல்லணும்னா, இப்ப இது வந்து எழுத்து சி, சரிங்களா? ஆனா இங்கிலீஷ்ல இப்ப கேட் எப்படி படிக்கிறோம்? CATன்னு படிக்கிறோம். அப்ப எழுத்து சி, சவுண்டு, சத்தம், உச்சரிப்பு வந்து கா ஆயிடுது. கேட் அப்படின்னு தான் நாங்க படிக்கிறோம். அப்ப கா சவுண்ட் ஆயிடுது, கா. ஓகே, அப்ப நம்ம எழுத்துக்களையும் இங்கிலீஷ்ல படிக்கணும், உச்சரிப்பு சவுண்டுகளையும் இங்கிலீஷ்ல படிக்கணும். இன்னைக்கு நம்ம கான்சனன்ஸ் மட்டும் படிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சவுண்டு இதையெல்லாம் வந்து IPA அப்படிங்கிற ஒரு குறியீட்டு சின்னம் இருக்கு. இப்ப இது வந்து கா சவுண்டு அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிள்ஸ், ஒரு குறியீடு, ஒரு சின்னம் மாதிரி இன்டர்நேஷனல் ஃபோனடிக் ஆல்பபெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பா பண்ணி வச்சிருக்காங்க இந்த சின்னங்களை, ஃபோனீம்ஸ். இப்ப இது வந்து ஆல்பபெட்ஸ், எழுத்துக்கள். இப்ப இது சவுண்டோட வந்தது அப்படின்னா இது வந்து ஃபோனீம். ஓகேங்களா? அப்ப இது வந்து எழுத்து, சி வந்து எழுத்து. அந்த சிக்கு முன்னாடி இப்படி ஒரு சிம்பிள், இப்படி சிம்பிளா கொண்டுட்டு வந்தோம்னா இது வந்து சவுண்டு, ஒலின்னு அர்த்தம். இப்ப இது எழுத்து சி, சத்தம் வந்து இந்த ஸ்லாஷ் போட்டுட்டோம்னாலே இந்த சவுண்டு வந்து கான்னு அர்த்தமாகுது. ஓகேங்களா? இது வந்து சிங்கிறது இது ஃபோனியுமே கிடையாது. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இது வந்து எப்படி வரும்னா, இதுதான் கா சவுண்ட். சி எழுத்து, கா சவுண்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபோனியுமே கிடையாது. இந்த ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், இந்த சி கேட் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நம்ம வந்து ஆங்கிலம் உச்சரிப்பை மட்டும் படிக்கிறதுக்காக உள்ளே வச்சு ஷார்ட் கட்டா படிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த ஸ்லாஷ் போட்டா சவுண்டுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்லாஷ் போடலைன்னா எழுத்து. ஓகே, இப்ப நம்ம இங்கிலீஷ் சவுண்ட்ஸ், சத்தங்களை படிக்க போறோம், கான்சனன்ஸ் மட்டும். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஸ்லாஷ் போட்டுட்டோம். அப்ப இது வந்து பிங்கிற எழுத்து கிடையாது, இது வந்து ப அப்படிங்கிற சவுண்டு. ஓகேங்களா? இந்த சிய இப்பத்திக்கு மறந்துருங்க. அடுத்து டி எழுத்து கிடையாது, இது வந்து டா. ஓகே, இது வந்து ஃபா, இது வந்து கா, இது வந்து ஹா. இந்த எழுத்தையும் நீங்க மறந்துருங்க. ஓகே, ஜா. ஏன்னா இதுவும் ஃபோனியுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால நான் இது உங்களுக்கு ரெண்டாவது இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பத்திக்கு நம்ம இது கா சவுண்ட். ஓகேங்களா? இப்ப CAT சொன்னோம் இல்லைங்களா? கா. CLASS கிளாஸ் அப்படின்னா கா சவுண்ட். கா, லா, மா, நா, பா, குவா, ரா, சா, டா, வா,
வா, ஜ, யா, ஜி. ஓகே, இதுதான் சவுண்ட்ஸுக, சத்தங்கள். இப்ப நம்மளுக்கு தமிழ்ல இந்த ஜி சவுண்டு இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜா சவுண்டு இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி வா சவுண்டு கிடையாது. இந்த ஃபா சவுண்டு கிடையாது. ஓகேங்களா? இந்த குவா கூட நம்ம குவான்னு தான் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? குவா சவுண்டும் கிடையாது. அப்ப நம்ம என்னென்ன தமிழ்ல இல்லையோ அதெல்லாம் நம்ம ஆங்கிலத்துல கண்டிப்பா திணறுவோம். ஓகேங்களா? அப்ப ஆங்கிலத்துல இருக்கிற சவுண்ட நம்ம அப்படியே பழகிக்கிட்டோம், அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த உச்சரிப்பு வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா வரும். ஓகே, இப்ப இது உங்களுக்கு சவுண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ தமிழ்ல இல்லாத அடுத்தடுத்த கான்சனன்ஸ், இப்ப இது எல்லாம் கான்சனன்ஸ் சவுண்ட்ஸ் தான், இதுவும் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். இங்க பாருங்க, ஷா சவுண்ட், ஷா. இது வந்து ச, சா சவுண்டு. இது வந்து இங்கு, இங்கு சவுண்டு. இது வந்து மெஷர், இ சவுண்டு. ட்ரெஷர், இ சவுண்டு. ஜட்ஜ், ஜ, ஜட்ஜ். பிளட்ஜ், பிளட்ஜ். இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இப்ப இது வந்து திங்க், திங்க். த வந்து நல்லா அழுத்தி வரும், த. பௌத் அப்படின்னா இந்த இத்து பின்னாடி வர்றதுக்காக கொடுத்திருக்கேன். இது முன்னாடி டிஹெச் வருது இத்து, இது பின்னாடி டிஹெச் வருது இத்து. ஓகேங்களா? அப்ப இது வந்து திங்க், இது வந்து பௌத். இந்த இத்து சவுண்டு நல்லா அழுத்தி வரும் இங்க. இதே இத்து சவுண்டு தான், டிஹெச் எழுத்து தான், இங்கேயும் டிஹெச் எழுத்து தான். இந்த அளவுக்கு அழுத்தி உச்சரிக்க தேவையில்லாத வார்த்தைகள் வந்து இது. ஓகேங்களா? அப்ப இந்த டிஹெச் எழுத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள்ல உச்சரிப்பு மாறுறத நம்ம மைண்ட்ல வச்சு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து திஸ், த, 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 திஸ், ஃபாதர், த. அப்ப லைட்டா டிஹெச் த சவுண்ட் சொன்னா போதும். அப்ப நம்ம திஸ் அப்படின்னு இங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாதிரி ஃபாதர் அப்படின்னு இந்த த சவுண்ட இங்க உச்சரிக்கிற அளவுக்கு அழுத்தி நம்ம இங்க உச்சரிக்க தேவை கிடையாது. ஓகே, அப்ப இந்த இந்த சவுண்டுகள் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் லிஸ்ட் தர்றேன். இப்போ இங்க இருக்கிற வேர்ட்ஸுக்கு, இங்க லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லெட்டர்ஸுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் தர்றேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பிஏடி, பேட்டு. கார், சி எழுத்து, ஆனா உச்சரிப்பு கான்னு சொல்லியிருக்கேன், அதனால காடு. டாட், இங்க கொடுத்துருக்கேன் பாத்துக்குங்க, ஃபிட், எஃப்ஐடி, ஃபிட். கா சவுண்டுங்களா, கெட். அப்ப ஜீன்னா நம்ம ஜெட்டுன்னு படிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்ப கா சவுண்டு, அதனால கெட்டு. ஹா சவுண்டு, அதனால ஹாட்டு. இந்த ஜா இது வந்து ஃபொனீம் படி இது வந்து யா சவுண்டு தான். ஓகேங்களா? அதனால இத நீங்க ஜான்னு தான் நம்ம உச்சரிச்சுக்கணும். அதுக்காக இது வந்து ஃபொனீம், இங்கிலீஷ் ப்ராப்பர் ஃபோனட்டிக்ஸ் படி இது வந்து நம்ம ஃபொனீமா கன்சிடர் பண்ணக்கூடாது. குழம்பாம இருக்கிறதுக்கு இது ஜாங்கிற எழுத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜக்கு, ஜா சவுண்டு, ஜக்கு. இந்த காவை முதல்லயே நம்ம பார்த்துட்டோம், கார் சவுண்டு. லா, லெட்டு. மா, மட்டு. நா, நிப்பு. ப, பின்னு. கியூ அப்படிங்கிற எழுத்து, ஆனா குவாங்கிறது தான் சவுண்டு, அதனால இது வந்து குவீன். ரா, ரப்பு. சா, சிட்டு. டா, டின்னு. இது வந்து வா, வெறும் வா அப்படிங்கிற வா, வேனு. இது டபுள் வி வருது, புரியுதுங்களா? ஒரு வி பிளஸ் இன்னொரு வி, அதனால டபிள்யூ எழுத்து, ஆனா சவுண்டு வந்து வா அப்படின்னா அந்த இவ்வு சவுண்டு முன்னாடி வந்துடணும் டபிள்யூக்கு. ஓகேங்களா? வா. அடுத்து இந்த ஜா சவுண்டு வந்து ப்ராப்பரா இங்கிலீஷ்ல இந்த சவுண்டு தான் வரும்.
G plus Z, XA. அப்ப xylophone அப்படிங்கிறதே XA சவுண்ட்ல தான் வருது. பின்னாடி வர்ற எழுத்து பாத்தீங்கன்னா X சவுண்ட் வரும். பாக்ஸ். ஓகேங்களா? இப்படிதான் நான் படிக்கிறோம். பாக்ஸ். X சவுண்ட் வருது. அப்ப இது வந்து XA சவுண்டு. இது தமிழ்ல கிடையாது. இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். எஸ், ஒய், இங்க ஒய் சவுண்ட், ஒய் லெட்டர் இருக்குங்களா, அதனால எஸ். ஜி சவுண்டு, எழுத்து இசட், சவுண்டு வந்து ஜி. அப்ப ஜீப்ரா, ஜி, ஜீப்ரா, ஜீரோ. இது வந்து முன்னாடி வர்ற ஜி சவுண்டு. இப்ப இங்க BUSY அப்படிங்கிறது லெட்டர்ஸ். அப்போ எஸ் சவுண்டு இல்லாம இங்கேயும் ஜி சவுண்டு தான் வரும். நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னா பிஸி அப்படின்னு எஸ் சவுண்டு வராது. இசட் சவுண்டு பிஸி அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி மியூசிக், எஸ் சவுண்டு வராது. மியூசிக் அப்படின்னு சவுண்டு வராது. மியூசிக் அப்படிங்கிற சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? அதனாலதான் இசட்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா இது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுலபமா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வார்த்தைகள் ஒரு 20 வார்த்தைகள் ஒவ்வொரு சவுண்டுக்கும் படிச்சு ஒவ்வொன்றையும் நம்ம உச்சரிச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தமிழ்ல அல்லாத இங்கிலீஷ்ல இருக்கிற ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு சவுண்டுகளை நம்ம ஃபர்ஸ்ட் பழகிக்கிட்டோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச்சு வழக்கம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் இந்த ஷா சவுண்டுக்கு ஷூட். ஷூட் தமிழ்ல ஷா சவுண்டு கிடையாதுங்க, அது வடமொழி. அதனாலதான் நம்ம படிக்காதவங்க வயசுல பெரியவங்க எல்லாம் இந்த ஷூஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்லுவாங்க, சூஸ் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உச்சரிப்பு நம்ம தமிழ்ல இல்ல. ஷாங்கிற உச்சரிப்பு தமிழ்ல இல்ல. அதே மாதிரிதான் ஷர்ட் அப்படிங்கறதுக்கு பதிலா சர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப இந்த சவுண்டு நம்ம வந்து பழக்கத்துல வழக்கத்துல இல்ல. அதனால இங்கிலீஷ் தெரியாதவங்க இந்த ஷா சவுண்ட சாவா உச்சரிச்சிடுறாங்க. ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பழகிக்க வேண்டியது இந்த ஷா சவுண்டு. அடுத்து அதே மாதிரி செயின் அப்படின்னு சொல்றோங்களா, இந்த சா சவுண்டு தமிழ்ல இல்ல. ஓகேங்களா? சா இருக்கு. அதனாலதான் நம்ம செயின் போட்டுட்டு வந்தீங்களா, செயினை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு படிக்காதவங்க சொல்றாங்க. ஆனா அது ப்ரொனன்சியேஷன் வந்து செயின். அப்ப சா சவுண்டு நம்ம ஃபர்ஸ்ட் பழகிக்கணும். அதே மாதிரி இந்த இங் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்ல இருக்கு, சிங்கம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இங்க இங்கிலீஷ்லயும் அந்த இங்கு சவுண்ட் இருக்கு. அப்ப சிங்கு. அப்ப இந்த மாதிரி 95% சவுண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இந்த 5% இந்த க்ஸா, இந்த ஜி, இந்த ஷா, சா இதெல்லாம் மட்டும் நம்ம ப்ரொனன்சியேஷன். இந்த வா, வா சவுண்டு, அதே மாதிரி இந்த கியூ, குவா சவுண்டு, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே கவனிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கிட்டோம்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, பெஸ்ட் விஷஸ். நல்லா பிராக்டிஸ் பண்ணி படிங்க. தேங்க்ஸ் லாட். இந்த ஜெயந்திஸ் எஜுகேர்ங்கிற சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பீப்புள் யாராவது இருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. இதுல நாங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா போஸ்ட் பண்ணுவோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் லாட்.